Hi guys, welcome to another video of Filial Aquatics Tamil. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன வீடியோ. நிறைய பேர் யோசிக்கலாம் என்ன இவன் ரெகுலராக வீடியோஸ் எதுவுமே போட மாட்டாங்க. பிகாஸ் எனக்கு ரேண்டமாக நான் டேங்க் கழுவுறேன், செடி நடுறேன், நடந்து போகிறேன், உட்காடுறேன், அந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போடுறதுல விருப்பம் மிக குறைவு. ஏன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்ல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை எடுத்து ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். லாஸ்ட் வீக் பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து ஃபிஷ் ஃபுட்ஸை பற்றி நிறையா பேசியிருந்தோம். லைவில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வரிசையில் இந்த வீக் அது ரிலேட்டடாகவே ஒரு டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டிலையும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் இன்செக்ட் ப்ரோட்டீன் இன் ஃபிஷ் ஃபுட். அதுதான் இன்றைக்கி டாபிக். ஒரு ஃபிஷ் ஃபுட்டில் இன்செக்ட்லேருந்து ப்ரோட்டீன் எடுத்து பண்ணுறதுனால வரும் அட்வான்டேஜஸ் என்னென்ன நமக்குன்றதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ஃபீலியல் அக்வாட்டிக்ஸ் தமிழ். நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கோ அக்வேரியம் ரிலேட்டடாக டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் ரெஃபர் ஆர் சேனல். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஃபிஷ் ஃபுட்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹாபியஸ்ட்டாக இருப்பார், நாளைக்கு அவர் ஒரு ஃபிஷ் ஃபுட்டு மேனுஃபேக்சரராகவோ இல்லை ஒரு ப்ரீடராகவோ ஆகிடுவார். இட் இஸ் நாட் ஈஸி அவன் நினைக்கிற மாதிரி. அதுக்குன்னு சில படிப்பெல்லாம் இருக்குது, அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படித்து குவாலிஃபை பண்ணி தர ஃபிஷ் ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபிஷ் ஃபுட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கோ ஃபார் பிராண்ட் தட் இஸ் பீங் ஃபார்முலேட்டட் பை அ வெரி குட் நியூட்ரிஷனிஸ்ட். ஃபிஷ் நியூட்ரிஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபார்முலேட் பண்ண ஃபார்முலாஸோ இல்லை சம்மன் ஃப்ரம் ஃபிஷரி ஹூ ஹேவ் நாலேஜ் இன் ஃபிஷ் நாமன்கிளேச்சர், அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், இல்லை அதோட நேச்சரில் அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் கிடைக்கும்ன்றதை பார்த்து தெரிஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, கோ வித் தோஸ் கம்பெனிஸ். இது ஒரு சிம்பிள் ஸ்டாச்சுட்டரி அட்வைஸ் மாதிரி தான். ஸோ ப்ரோட்டீன்னா என்ன, எப்படி நமக்கு வந்து ப்ரோட்டீன் நம்மளுடைய உடல் வளர்க்குறதுக்கும் ஆர்கன்ஸ் வளர்க்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, நம்ம மூளை வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி அனிமல்ஸுக்கும் ப்ரோட்டீன் இஸ் நெசசரி. எவ்ரி அனிமல் ஹேவ் ப்ரோட்டீன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஒரு சிங்கம் புலியெல்லாம் போனால் மற்ற விலங்கை வேட்டையாடி சாப்பிடும். ஒரு பெரிய கார்னிவர் ஃபிஷ் லைக் அலிகேட்டர், பீகாக் பஸ்லாம் போச்சுன்னா இட் வில் ஈட் ஆன் ஸ்மால் ஃபிஷ்ஷு, ஈவன் தவக்கலை, அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் அது கன்சியூம் பண்ணிக்கும். சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கன்சியூம் லைக் மஸ்கிட்டோ லார்வா, பாட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ஷ்ரிம்ப்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை ஃபீட் பண்ணி அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை அது எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் சோர்ஸஸ் பல வகை இருந்தாலுமே நம்ம மோஸ்ட்லி அக்வேரியம் வளர்க்கக்கூடிய ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபிஷ். ஃபர்கெட் அபவுட் மான்ஸ்டர் ஃபிஷ், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபிஷ் வச்சுருக்கோம் அப்படின்னா சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 inch 10 inch வளருது, அதுக்கு மேலே அந்த ஃபிஷ் வளராது, ஈவன் ஒரு 1 feet வரைக்கும் வளருதுன்னே கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்குலாம் மேஜராக ப்ரோட்டீன் சோர்ஸ் எங்கேருந்து எல்லா ஃபுட்லையும் கொடுப்பாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கோ ஃபார் மேரோ ப்ரோட்டீன் பிகாஸ் அது சீப்பஸ்ட் சோர்ஸ் அண்ட் ஈஸிலி அவைலபிள். ஆனால் அது டைஜஸ்ட் ஆகுமா ஃபிஷ்ஷுக்குன்னு பார்த்தா வாய்ப்புகள் மிக குறைவு. சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் பெட்டர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்செக்ட் ப்ரோட்டீன் தான். ஸோ இன்செக்ட் ப்ரோட்டீனில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா யூ நீட் டு ப்ரொடியூஸ் மாஸ் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஒரு அனிமல் ப்ரோட்டீன்னா ஈஸி, ஒரு பீஃபோ இல்லை ஒரு போர்க்கோ அதுலேருந்து வர மேரோ ப்ரோட்டீனை வச்சு, கோட்டோ வர மேரோ ப்ரோட்டீனை வச்சு ஏகப்பட்ட ஃபுட் பண்ணலாம். பட் இன்செக்ட் ப்ரோட்டீனை பற்றின வரைக்கும் இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ கம்பெனிஸ் டூ லாட் ஆஃப் R&D. அவங்க சொந்தமாக இதெல்லாம் விளைய வச்சு வளர்த்து அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் போட்டு அது மெச்சூர் ஆகிற வரைக்கும் வச்சுருந்து தே மேக் ஃபுட் ஃப்ரம் தோஸ் இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட் ப்ரோட்டீன் இஸ் அன் வெரி குட் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் ப்ரோட்டீனில் செய்கிற ஃபிஷ் ஃபுட்ஸை விட இன்செக்ட் ப்ரோட்டீன் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷுக்கு டைஜஸ்டிவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக. அண்ட் இன்செக்ட்னா தே கோ ஃபார் கிராஸ் ஓப்பரில் பண்ணுவாங்க, எர்த் வார்மில் பண்ணுவாங்க, மீல் வார்மில் பண்ணுவாங்க, பிளட் வார்ம்ஸில் பண்ணுவாங்க, டியூபிஃபிக் வார்ம்ஸில் பண்ணுவாங்க. தே ஈவன் டூ இட் இன் ஆஸ்திரேலியன் பிளாக் வார்ம்ஸில் பண்ணுவாங்க அண்ட் பிளாக் சாலிடர் ஃப்ளைஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதில் எல்லாம் என்ன ஆகுனா ப்ரோட்டீன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் அந்த ப்ரோட்டீனை ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது ஃபிஷ்ஷுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ப்ரொலாங்காக ஃபீட் பண்ணுறதுனால அந்த ஃபிஷ்ஷுக்கு எந்தவித டைஜஷன் ரிலேட்டடோ இல்லை இன்டர்னல் பேராசைட் ரிலேட்டட் இஷ்யூஸோ எதுவுமே வராது. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு நேச்சரில் கிடைக்கிறதுல மேஜராக கிடைக்கிறது வந்து இன்செக்ட் ப்ரோட்டீன்ஸ் தான். இன்செக்ட் ப்ரோட்டீன்ஸ், மற்ற லார்விஸ், இதெல்லாத்தையும் சாப்பிட்டு தான் அந்த ஃபிஷ் வந்து நல்ல ஹெல்த்தியாக வளரும் நேச்சரில். அதே மாதிரி நீங்கள் ரீசெண்டாக இந்த ரிசர்ச்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் தட் கன்சியூம்ஸ் மோர் இன்செக்ட் பேஸ்டு ப்ரோட்டீன், அந்த ஃபுட்டை சாப்பிட்ற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் கலர்ஸ் நல்ல வைப்ரண்ட்டாகவும் இருக்குதுன்னு இட் இஸ் ப்ரூவன். அந்த ஆர்டிக்கல் நான் படித்தேன், எங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் ஐ கெட் தட் ஆர்டிக்கல் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கீழே
கமெண்ட்ஸ்லேயோ பின் பண்ணுறேன். யூ கேன் வெரி வெல் கோ அண்ட் செக். இன்செக்ட் ப்ரோட்டீன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி. ஏன்னா மோஸ்ட்லி இன்செக்ட் சாப்பிட்றது வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆர்கானிக் வேஸ்ட்டை கன்சியூம் பண்ணிவிட்டு நமக்கு அந்த இன்செக்ட்டும் கிடைக்கும். அப்படின்றப்போ ஒரு சைடில் நம்மளும் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு சேவிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் ஆல்சோ சேவிங் என்விரான்மெண்ட் பை ஃபீடிங் இன்செக்ட் ப்ரோட்டீன் டு யுவர் ஃபிஷ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தீஸ் இன்செக்ட்ஸ் வில் ஈட் ஆன் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஒரு டெட் லீஃபோ இல்லை பொட்டேட்டோவோ வெஜிடபிளோ அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு தான் இந்த வேர்ம்ஸ் எல்லாமே நிறையா வளரும் ஃபார்மில். அண்ட் இன்செக்ட் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் டேரெக்டாக இன்செக்டை தான் கொடுக்கணுன்றதும் கிடையாது. நவ் ரொம்ப வெர்சடைல் ஆயிடுச்சு. You will get foods made from insect protein, flakes made from insect protein, pellets made from insect protein. இந்த மாதிரி insect protein கலந்த ஃபுட்ஸ் நிறையா இருக்கும். That will also contain other ingredients like essential fatty acids, omega-3 fatty acids, whatever அந்த ஃபிஷ்ஷுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இருக்கும். அதனால ஒரு வெர்சட்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் if you are going on a insect based packed foods. நம்ம வெப்சைட்டில் we have lot of foods. We concentrate only on Indian brand. நம்மகிட்ட போர்னியோன்னு ஒரு ஃபுட் இருக்குது. We have a food called Terra and we have a food called Superfish. Superfishல நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா most of the fish foods are made only out of insect protein like earthwormல, mealwormல, grasshopper இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஃபார்மில் கல்டிவேட் பண்ணி ப்ரீட் பண்ண சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் பண்ண ஃபிஷ் ஃபுட்ஸ். அண்ட் while comparing the traditional source of protein, இன்செக்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து நார்மலி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பிகாஸ் அது எல்லாமே வந்து நம்மளே ஃபார்ம் பண்ணி வளர்த்து அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இன்செக்ட் ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்ஸ் வில் பி பிட் எக்ஸ்பென்சிவ் வைல் கம்பேரிங் தி அதர் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு மேக்ஸிமம் ஃபீட் பண்ணுறப்ப கோ ஃபார் இன்செக்ட் பேஸ்டு ப்ரோட்டீன். குறிப்பாக எந்த ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னா ஸ்மால் மவுத் ஃபிஷ்ஷஸ் லைக் பீட்டா, dwarf cichlids அண்ட் ஃபிஷஸ் லைக் மாலி, பிளாட்டிஸ், ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் மவுத் ஃபிஷஸுக்கு எல்லாமே கோ ஃபார் இன்செக்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன். ஈஸியாகவும் இருக்கும் டைஜஸ்ட் ஆக. ஃபிஷ்ஷுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக சாப்பிடும். ஏன்னா நான் சொன்ன வெர்சட்டிலிட்டின்னு ஒரு விஷயம், அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளேக்ஸாக கிடைக்கும், பெல்லட்ஸாக கிடைக்கும், சிங்கிங் பெல்லட்ஸாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறப்ப அது கூட தேவையான விஷயங்கள் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால பிளேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷு ஈஸியாக சாப்பிடும். பிளேட்டபிலிட்டினா ஒன்றும் இல்லை, நமக்கு பிடிச்ச வகையில் ஒரு ஃபுட்டை நம்ம முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக தேவையான விஷயங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு டேஸ்ட்டாக வச்சா நமக்கு சாப்பிடணும்னு ஒரு அப்பீலிங் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கும்போது ஒரு ஃபிஷ் வில் ஆல்சோ ஈட் இட் ஹாப்பிலி. அது ஹாப்பியாக சாப்பிடும் போதே யூ கேன் சி ஃபிஷ் வில் பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும், ஹெல்த்தியாக இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டில் அதோட ட்ரூ கலரையும் உங்களுக்கு ஈஸியாக காட்டும். ஸோ ஃபுட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஹெல்த் ஆஃப் யுவர் ஃபிஷ். ஸோ இன்செக்ட் ப்ரோட்டீன் வந்து ஒரு ட்ரெண்டு கிடையாது, ரீசெண்ட் ட்ரெண்டெல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஒன். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃபிஷ் ஃபுட்டுக்கு ஃபிஷ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கோ ஃபார் இன்செக்ட் பேஸ்ட் ஃபுட். அன்லெஸ் யூ ஹவ் ஃபிஷஸ் லைக் அரப்பாய்மா, அலிகேட்டர் கார் இல்லை லார்ஜ் மவுத் கார்னிவர் ஃபிஷ் இல்லை அப்படின்னா யூ கேன் பெட்டர் ட்ரை தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட் பேஸ்ட் ஃபிஷ் ஃபுட். ஸோ கமெண்ட்டில் யாரெல்லாம் இது வரைக்கும் ஒரு இன்செக்ட் பேஸ்ட் ஃபுட்டை நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃபிஷ்ஷுக்கு அண்ட் என்ன பிராண்டில் ஃபீட் பண்ணியிருக்கின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஐ வில் see you all in another one wonderful video. And மறக்காம subscribe to Filial Aquatics Madurai. Bye.